இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பியா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இனி ஆமாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சொல்யூஷன் ஓரியன்டாக தாட்ஸ் இல்லாமல் கண்டதை யோசித்து வரி பண்ணுறவங்களுக்காகவே இருக்கிறது தான் இந்த ஸ்கெடியூல் வரி டைம் டெக்னிக் இன் சைக்காலஜி. ஸ்டெப் 1 இஸ் ஒரு 1 வீக்குக்கு மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் இல்லாட்டி ஈவினிங் ஒரு 4 to 6 நாட் இன் த நைட் ஒரு 15 to 30 minutes ஸ்கெடியூல் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 இருக்கிற எல்லா தாட்ஸ் அண்ட் வரிஸை நோட் பண்ணுங்கள். ஃபோன்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ. சொல்யூஷன் ஒரு டெசிஷன்ஸ்லாம் யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் என்ன தாட்ஸ்ன்னு மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 உங்கள் டேல எப்போ ஆச்சு ரேண்டமாக சில தாட்ஸ் ஆர் வரிஸ் ஞாபகம் வந்தால் இதை வரி டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை டு லெட் கோ ஆஃப் த தாட். ஸ்டெப் 4 வீக்கெண்டில் ஒரு ரேண்டம் சண்டே மார்னிங் அந்த மாதிரி அந்த வரி லிஸ்ட்டை எடுத்து எது ரெப்படிட்டிவாக இருக்குது, என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்குது, எதை மேஜராக யோசிக்கிறோம், எதை சுற்றி மேஜர் திங்கிங் இருக்குது லைக் ஃபினான்ஷியல்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு எது மேஜராக இருக்குது அப்படின்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி 1 வீக் கழித்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது யூல் கெட் அன் ஐடியா எதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல் தாட்ஸ், எதெல்லாம் வந்து ஜஸ்ட் தாட்ஸ் அண்ட் நாட் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டெக்னிக் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்கும், பட் கிவ் இட் அ ட்ரை அண்ட் see it for yourself. சாம்பிள் வரி ஜேர்னல் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ட்ராப் டவுன் in the comment if you see yourself trying this.